தங்கம் போன்று தேங்காய் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உயர்வை சந்தித்திருக்கும் நிலையில பொதுமக்களிடையே அது கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இல்லத்தரசிகளின் சமையல் பயன்பாட்டில் தினமும் இருக்கிற பொருட்கள்ல ஒன்று தேங்காய். சில மாதங்களாக தேங்காய் வரத்து அதிகமாக இருக்கிறதால அதனோட விலையில பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாம இருந்துச்சு. சீராக இருக்கும் தேங்காயின் விலை எப்போதாவது தான் விலை ஏற்றமடையும். பின்னர் காய்கள் வரத்து அதிகரித்த பிறகு தானாகவே தேங்காயின் விலை குறைய தொடங்கும் என்பது வாடிக்கை. ஆனா கடந்த ஒரு வாரத்துல மட்டும் தேங்காய் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில டன் ஒன்றுக்கு 28,000 ரூபாயில இருந்து தற்போது 70,000 ரூபாய் என 1.5 மடங்கு அளவிற்கு விலை கூடியிருப்பது வணிகர்கள் இல்லத்தரசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இதனால சில்லறையில் 3 காய்கள் 50 ரூபாய் என்ற ரீதியில விற்பனை செய்யப்பட்டது. இன்னைக்கு ஒரு காய் 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பது பொதுமக்களிடையே பெரும் மலைப்பை ஏற்படுத்தி இருக்கு. 30 வருஷ காலமா தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னா மேலே வைக்கிற குறும்பை பூவு எல்லாம் அப்படியே வெயிலில் வெம்பி கொட்டி போகுது. இதான் இதுக்கு காரணம். இது இன்னும் 6 மாதம் இல்லை 7 மாதமோ தீராது. நல்லா மழை பெஞ்சு நல்லா காய்ச்சா தான் தீரும். முதல்ல 15 ரூபா விற்ற தேங்காய்லாம் இன்னைக்கு 25 ரூபா 30 ரூபா இப்படி வித்துக்கிட்டு இருக்கு. 8 ரூபா கொள்முதல் பண்ணால் இன்னைக்கு 20 ரூபா கொள்முதல் பண்ணுறோம் கொள்ளையிலேயே. உரிய மழை இல்லாத சூழல்ல கடும் வெயில் காரணமா தென்னை மரத்துல இருக்கும் பூக்கள் குறும்பைகள் கருகி கீழே கொட்டி போயிடுறதுனால காய்ப்பு குறைஞ்சிருப்பதா வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தேங்காயோட தேவை அதிகம் இருக்கும் சூழல்ல விலை ஏற்றம் அடைஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு டன்னேஜ் 28,000 ரூபாய் இருந்த தேங்காய் இந்த 10 நாட்களுக்குள் 70,000 ரூபாய்க்கு விலை உயர்ந்துள்ளது. அதன் காரணமாக 10 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 20 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 30 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம் தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் குறும்பையில் கீழே மழை இல்லாதனால குறும்பையில் கீழே கொட்டியுள்ளது. அதன் காரணமாக விலை அதிகமாக ஏறியுள்ளது. மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தமிழகம் மட்டுமில்லாம பல மாநிலங்களுக்கும் தேங்காய் அனுப்பி வைக்கப்படும் நிலையில நல்ல மழை பெய்து மரங்கள்ல மீண்டும் தேங்காய் காய்த்து சந்தைக்கு வர குறைந்தபட்சம் 3 அல்லது 4 மாதங்கள் வரை ஆகலாம் என சொல்லப்படுது. அது வரைக்கும் தேங்காய் விலை ஜனவரி 2025 வரை குறைய வாய்ப்பில்லை என வியாபாரிகள் தெரிவித்திருப்பது அனைவரிடமும் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழோடு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். ஃப்ரெஷ்ஷான நியூஸோடு பரபரப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விறுவிறுப்பான ஹெட்லைன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஸ்டோரிஸ், விஐபிக்களோட டே பிளான்ஸ், துல்லியமான இன்ஃபோகிராஃபிக். தமிழ்நாடு, இந்தியா, உலகம்னு 360 டிகிரி ரிப்போர்ட்ஸ். விலை நிலவரம், வணிகம், வானிலை, சினிமான்னு அப் டு டேட் ட்ரெண்டிங் நியூஸ். இனி உங்கள் ஒவ்வொரு நாளையும் இன்ட்ரெஸ்டிங்கா, எக்ஸைட்டிங்கா துவங்குங்கள். நியூஸ் தமிழின் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா அக்டோபர் 2 முதல் நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில்.